90% ஆஃப் பிகினர்ஸ் கோடிங்ல ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் சின்டெக்ஸ் இல்ல, ப்ராப்ளம சரியா புரிஞ்சுக்காம எழுதுறது தான். நீங்க பெஸ்ட் டெவலப்பர் ஆகணுமா? அப்ப இந்த 10 டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பில்ட் லாஜிக்கல் திங்கிங் இன் கோடிங். டிப் நம்பர் 1, ரீட் த ப்ராப்ளம் 3 times. நம்ம பிகினரா இருக்கும்போது பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ப்ராப்ளம ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு உடனே கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்றது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, ரெக்யர்மெண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஹிடன் கண்டிஷன் ஏதாவது இருக்கா, எட்ஜ் கேசஸ் ஏதாவது இருக்கான்னு யோசிப்பாங்க. ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா சொல்யூஷனோட 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்ச மாதிரி. கோடிங் ஸ்டார்ட் பண்றது ஈஸி, ஆனா ப்ராப்ளம கரெக்டா புரிஞ்சுக்கிறது தான் ரியல் ப்ரோக்ராமர் ஸ்கில். எக்ஸாம்பிள், ரைட் அ ப்ரோக்ராம் டு கவுண்ட் அ வவல் இன் எ வேர்ட். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது இது வவல்ஸ் கவுண்ட் பண்ற ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்குங்க. செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது இன்புட் ஒரு வேர்ட், அவுட்புட் நம்பர் ஆஃப் வவல்ஸ், அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, எம்டி ஸ்ட்ரிங்கை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். நீங்க கோடிங்ல ஸ்ட்ராங் லாஜிக் பில்ட் பண்ணணுமா? அப்ப கீபோர்டை டச் பண்றதுக்கு முன்னாடி உங்க பிரெயினை யூஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, சால்வ் த ப்ராப்ளம் மேனுவலி. ஒரு ப்ராப்ளம் கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளமை நீங்க ஒரு ஹியூமனா எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு லாஜிக் தெரியாது, நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அது ஃபாலோ பண்ணும். சப்போஸ் ப்ராப்ளம் என்னன்னா டிப் நம்பர் 1ல கொடுத்த அதே ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு கவுண்ட் வவல்ஸ் இன் எ வேர்ட். இதுக்கு இன்புட் பைத்தான்னு வச்சுக்கோங்க. கோடிங் எல்லாம் விட்டுடுங்க. நார்மலா இந்த வேர்ட்ல இருக்க வவல்ஸை கண்டுபிடிங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு லெட்டரா செக் பண்ணுவீங்க. பி வவுலான்னு பார்ப்பீங்க, ஒய், டி, ஹெச், இப்படி ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. ஓ வந்து வவுல். ஸோ இந்த வேர்ட்ல ஒரு வவுல் இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் யோசிக்கும். மேனுவலா சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிப்பீட் ஆகுது, என்ன செக் பண்ணணும், என்ன ஸ்டோர் பண்ணணும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கோடு எழுதுறது ரொம்ப ஈஸி. இங்க என்ன ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொரு வேர்டும் செக் பண்றது ரிப்பீட்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க லூப் தேவைப்படுது. என்ன செக் பண்றோம், வவுலா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ ஒரு கண்டிஷனும் தேவைப்படுது. என்ன ஸ்டோர் பண்றோம், வவுல் கவுண்ட் ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஒரு கவுண்ட் வேரியபிளும் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் மேனுவலா அந்த ப்ராப்ளம புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஒரு பெரிய ப்ராப்ளம பார்த்து பயமா இருக்கா? அதை சால்வ் பண்ண ஈஸியஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா? பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அதை சின்ன சின்ன ஸ்டெப்பா டிவைட் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, பிரேக் த ப்ராப்ளம் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். ப்ராப்ளம ஃபுல்லா ஒரே ஷாட்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க பெரிய ப்ராப்ளம சின்ன சின்ன ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், வவல்ஸ் கவுண்ட் ப்ராப்ளம எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம ஒரே ப்ராப்ளமா நம்ம பார்க்க வேண்டாம், நிறைய ஸ்டெப்பா நம்ம இதை டிவைட் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு வேர்ட் வாங்குறோம். ஸ்டெப் நம்பர் 2, ஒரு கவுண்ட் வேரியபிள 0ன்னு செட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3, வேர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம செக் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 4, கேரக்டர் வவுலா இருந்தா கவுண்ட் வேரியபிள் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 5, டோட்டல் கவுண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பாத்தீங்களா, இப்போ இந்த ப்ராப்ளம் 5 சிம்பிள் ஸ்டெப்பா மாறிடுச்சு. இப்ப கோட் எழுதுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். சோ ஒரு பெரிய ப்ராப்ளம நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பா முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு சால்வ் பண்ணோம்னா ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஒரு கோடிங் ப்ராப்ளம் பண்ணும்போது மைண்ட் பிளாங்க் ஆகுதா? அப்ப இந்த 5 கொஸ்டின்ஸை மட்டும் உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்குங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். டிப் நம்பர் 4, ஆஸ்க் யுவர்செல்ஃப் திஸ் 5 கொஸ்டின்ஸ். ஒரு கோடிங் ப்ராப்ளம் பார்த்ததும் டைரக்டா சொல்யூஷனை யோசிக்காம அதுக்கு பதிலா இந்த 5 கொஸ்டினை கேட்டு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, என்ன ரிப்பீட் ஆகுது? சேம் நம்ம வவல் கவுண்ட் ப்ராப்ளமை எடுத்துக்கலாம். வேர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ரிப்பீட் ஆகும், ஸோ நமக்கு லூப் வேணும். கொஸ்டின் நம்பர் 2, என்ன செக் பண்ணணும்? கேரக்டர் வவலா இல்லையான்னு செக் பண்ண போறோம், ஸோ நமக்கு இஃப் கண்டிஷன் தேவை. கொஸ்டின் நம்பர் 3, என்ன ஸ்டோர் பண்ண போறோம்? வவல்ஸோட கவுண்டை ஸ்டோர் பண்ண போறோம், அதனால நமக்கு ஒரு கவுண்ட் வேரியபிள் வேணும். கொஸ்டின் நம்பர் 4, எது இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு வவுல் கிடைச்சதும் கவுண்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 5, ஃபைனலா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? டோட்டல் வவுல் கவுண்டை தான் பிரிண்ட் பண்ண போறோம். இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. பெஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமை மெமரைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க பேட்டர்னை தான் லேர்ன் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 5, லேர்ன் கோடிங் பேட்டர்ன்ஸ். கோடிங்ல ஆயிரக்கணக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனா அதை சால்வ் பண்ண யூஸ் பண்ற மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா?
ஈவன் ஆர் ஆட் ப்ராப்ளம் எடுத்துக்குங்க. இதோட பேட்டர்ன் இஃப் கண்டிஷன். இப்ப பிரிண்ட் 1 to 10 நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இதோட பேட்டர்ன் லூப். நெக்ஸ்ட் கவுண்ட் வவல்ஸ். இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா லூப், இஃப் கண்டிஷன், கவுண்டர் வேரியபிள். அதாவது 3 பேட்டர்ன் இதுல ஒர்க் ஆகுது. ஃபைண்ட் மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பேட்டர்ன் கம்பேரிசன். ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங். இந்த ப்ராப்ளத்தோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டிராவர்சல். நீங்க ப்ராப்ளம் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் எந்த பேட்டர்ன் கீழே வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதும், லாஜிக் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 1000 ப்ராப்ளம்ஸை மெமரைஸ் பண்ணாதீங்க, பேட்டர்னை லேர்ன் பண்ணுங்க. கோட் கிரியேட் பண்ண அப்புறம் ஒன் டைம் ரீட் பண்ணா போதுமா? போதாது, ஒரு ஹேபிட் கண்டிப்பா வேணும். ஸ்டெப் நம்பர் 6, ட்ரை ரன். ட்ரை ரன்னா என்ன? ப்ரோக்ராம கம்ப்யூட்டர்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்றது. ஒவ்வொரு லைனுக்கு அப்புறம் வேரியபிளோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகுது, லூப் எத்தனை தடவை ரன் ஆகுது, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது லாஜிக் இம்ப்ரூவ் ஆகும், பக்ஸை ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. இன்டர்வியூல உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இனிமே கோடு எழுதின உடனே ரன் பட்டன் பிரஸ் பண்ணாதீங்க. முதல்ல ட்ரை ரன் ட்ரை பண்ணி பாருங்க. லாஜிக் திங்கிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். கோட் எடிட்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக் ஓபன் பண்ணுங்க. இந்த ஒரு ஹேபிட் உங்க கோடிங்க ரொம்ப ஈஸியாக்கும். டிப் நம்பர் 7, சால்வ் ஆன் பேப்பர் ஃபர்ஸ்ட். ப்ரோக்ராம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்யூஷனை பேப்பர்ல எழுதுங்க. ப்ராப்ளமுக்கு என்ன இன்புட்ஸ் வரும், என்ன அவுட்புட் வரும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், லூப் வேணுமா, இஃப் கண்டிஷன் வேணுமா, இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா லாஜிக் கிளியரா யோசிக்க முடியும், கோடிங் மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா கூட நீங்க ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இனிமே VS கோட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சொல்யூஷனை பேப்பர்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்க லாஜிக் திங்கிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். காப்பி பேஸ்ட் பண்ணா கோட் இம்ப்ரூவ் ஆகாது, ஒரு லைன் மாத்தினாதான் கோட் இம்ப்ரூவ் ஆகும். டிப் நம்பர் 8, சேஞ்ச் ஒன் லைன். ஒரு ப்ரோக்ராம காப்பி பேஸ்ட் பண்ணியோ இல்ல நீங்க ஒரு டைம் பார்த்து அதை ட்ரை பண்றீங்க, ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, அவுட்புட் வந்துருச்சுன்னா அதை அப்படியே விடாதீங்க, ஒரு லைன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் பேட்டர்ன் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸ்டார்க்கு பதிலா நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இன்க்ரீஸா டிக்ரீஸா மாத்துங்க, இஃப் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், நியூ ப்ரோக்ராம்ஸை நீங்க ஈஸியா ரைட் பண்ண முடியும். ஸோ இனிமே கோட் காப்பி பண்ணாதீங்க, ஒரு லைனாவது சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டு ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 9, லேர்ன் ஒன் கான்செப்ட், ரைட் 3 ப்ரோக்ராம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லூப் கான்செப்ட் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் 1 to 10 ப்ரோக்ராம் பண்றீங்க, அதுக்கப்புறம் சம் ஆஃப் நம்பர்ஸ் பண்ணுங்க, பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஒரு கான்செப்டை டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணும்போது தான் அது மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இதை ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கோட் கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகும், உங்களோட திங்கிங் லாஜிக்கும் இம்ப்ரூவ் ஆகும். இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இனிமே ஒரு கான்செப்ட் ஒரு ப்ரோக்ராம் போதாது, மினிமம் 3 ப்ரோக்ராமாவது ட்ரை பண்ணுங்க. நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும்னா கோட் எழுதினா மட்டும் போதாது, மத்தவங்க கோடையும் படிக்க தெரியணும். டிப் நம்பர் 10, ரீட் அதர் பீப்புள்ஸ் கோட். டெய்லி கொஞ்ச நேரம் GitHub இல்ல வேற ஏதாவது சோர்ஸ்ல ப்ரோக்ராம ஓபன் பண்ணி படிச்சு பாருங்க. அவங்க எப்படி வேரியபிளை யூஸ் பண்ணிருக்காங்க, லூப் எப்படி எழுதியிருக்காங்க, வேற ஏதாவது அப்ரோச் இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுங்க. இதை ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கே நியூ ஐடியாஸ் கிடைக்கும், உங்க கோடிங் ஸ்டைல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நேச்சுரலா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி கொஞ்ச நேரம் கோடிங் பண்ற மாதிரி கோடையும் ரீட் பண்ணி பாருங்க, அதுவும் ஒரு பவர்ஃபுல் லேர்னிங் மெத்தட் தான்.